பூடானில் இருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டதாக நடிகர் துல்கர் சல்மானின் 2 லேண்ட் ரோவர் டிபென்ட் கார்கள் உட்பட 36 சொகுசு கார்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கொச்சியில் துல்கர் சல்மானின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் அவரது 2 கார்கள் கைப்பற்றப்பட்டன. இதேபோன்று கோழிக்கோடு, மலப்புரம் மாவட்டங்களிலும் நடத்திய சோதனையில் பல சொகுசு கார்கள் சிக்கியுள்ளன. இந்த கார்கள் போதைப்பொருள், தங்கம் போன்றவற்றை கடத்த பயன்படுத்தப்பட்டதாகவும், கோவையைச் சேர்ந்த கும்பல் 200க்கும் மேற்பட்ட உயர் ரக கார்களை பூடானில் இருந்து கேரளாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். துல்கர் சல்மானின் தந்தை மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியின் பண்ணை வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. அங்கு 10 கார்கள் இருந்தாலும் வரி ஏய்ப்பு புகாரில் சிக்காமல் ஆவணங்கள் மட்டும் சரிபார்க்கப்பட்டன. இந்த 36 கார்கள் மட்டுமல்லாமல் மேலும் ஏதாவது கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டனவா என்று சுங்கத்துறையினரால் தேடப்பட்டு வருகின்றன.